அன்பினர்களே, அண்டை நாடு இந்தியாவின் அண்டை நாடு பங்களாதேஷில் மீண்டும் ஆர்ப்பாட்டம், வன்முறைகள் பத்திரிகிறது. பங்களாதேஷ் ஏன் அண்மைதான பத்தி எறிஞ்சு முடிஞ்சிட்டு அப்படின்னு கேட்கலாம் இல்ல? ஆம், இரண்டாம் தடையாக இந்த ஜென்ஸ் போராட்டம் மீண்டும் வலுப்பெற்றிருக்கின்றது. மாணவர் தலைவரின் ஒரு மரணத்தை அடுத்து கொந்தளிக்கின்றது பங்களாதேஷ். அதாவது வருகின்ற பிப்ரவரி 12 2026 பிப்ரவரி 12 பங்களாதேஷில் பொது தேர்தல் வருகின்றது. அந்த பொது தேர்தல் வேட்பாளராக இளைஞர் தலைவர் பார்த்திருப்பீங்களா, ஹாடி ஜரீப் உஸ்மான் ஹாடி சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இதுதான் செய்தி. ஏற்கனவே ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்து நம்ம இலங்கையை போலதான், இலங்கட அரங்கலையே அங்க ஜென்ஸ் போராட்டம், அவ்வளவுதான். எந்த டிஃபரன்ட்னா நம்ம அந்த செய்தி ஏற்கனவே உங்களுக்கு தந்திருக்கிறோம். அந்த போராட்டத்தின் வடிவம் தான் இந்த இரண்டாவது பாடு. இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை முதல் அங்கு பத்திரிகிறது பங்களாதேஷ். அப்ப அங்கிட்டு இப்ப நம்ம ஏற்கனவே சொல்லுகிறோம், பங்களாதேஷ்ல இப்ப நமக்கு இந்த யூடியூப் தளங்களாலேயெல்லாம் நிறைய புளாக் வருகின்றபடியால் வெளிப்படையாக பல விடயங்களை பேச முடியாமல் இருக்குன்னு நாம் ஏற்கனவே தந்திருக்கின்றோம். ஆஸ்திரேலியாவில் நடந்ததுக்கும் அங்க யாரு இந்த பலஸ்தீன்ல நடத்துறாங்களே அவன்கள சதி என்று நாம சொல்லியிருந்தோம். இப்பொழுது உலக பரப்பில் அது ஊர்ஜிதமாயிருக்கின்றது. அவன்கள சதிதான், கூலிப்படம் தான் ஆஸ்திரேலியாவில இந்த பேயாட்டம் ஆடு இருக்கிறாங்க. ஆனால் இறைவன் வரம் ஒரு முஸ்லீம் செய்தது, ஒரு முஸ்லீம் ஒருத்தன் அதை தடுத்து நிறுத்தினதால இந்த அவர் பெரிய ஹீரோ. இன்றைக்கு $2 மில்லியன் எல்லாம் அவருக்கு சன்மானம். அவரை உயிரை பணமே செஞ்சார்ல, அவருக்கு மக்கள் பணம் சேர்த்து கொடுக்குறாங்க. அது வேறு கதை. இப்பொழுது பங்களாதேஷுக்குள்ள நாம் ஏற்கனவே முதலாக உலகத்தின் நாம தான் தந்தோம். மோடிஜியை கொல்றதுக்கு வந்தான் அமெரிக்கன். அவனை கொண்டுட்டாங்கள, யாரு கொண்டா? அது இந்தியா கொண்டது. அதுல என்ன சந்தேகம்? கொல்லத்தானே அவனும். அவன் தலைவனை கொல்ல வந்தா அவன் பார்த்திருப்பானா, இந்தியா அடிச்சுட்டு. இப்பொழுதோ ஜனநாயக ஆதரவு பிரமுகர் ஒருவர், அதுவும் பொது தேர்தல் வேட்பாளர், அவர் தான் கொல்லப்பட்டிருக்கிறார். ஜனநாயக ஆதரவு பிரமுகர் மருத்துவமனையில் இறந்ததை அடுத்து பங்களாதேசத்தில் வன்முறை போராட்டங்கள். இதற்கு பின்னாலே மிகப்பெரிய சதி இருக்கின்ற வெளியாயிற்று. அந்த சதியை நாம வெளிப்படையா சொல்லல. ஏனெனில் நிறுவனம் சொல்லுகின்றது வெளிப்படையாக பல விடயங்களை பேசுகின்ற போது ஓட விடாமல், ரன்னிங் இல்லாமல் தளத்தால், இந்த இந்த அமெரிக்க தளத்தால் ஒரு தடை வருகின்றதாக. அதான் அந்த ஈரான் யுத்தத்தின் போது நாம வெளிப்படையாக பல விடயங்களை சொன்னோம் இல்லையா? அதனால 1 மாசம் இல்ல 2 மாதம் வாக்கில் மிகப்பெரிய இந்த தளத்துக்கு மிகப்பெரிய ஒரு இறுக்கத்தை கொண்டு வந்துச்சு யூடியூப் தளம். இதை கூட ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பார்ப்பானுகள். இல்ல நம்ம உண்மையை சொல்லத்தானே வேணும். அந்த வகையில இப்ப ஜனநாயக வேட்பாளர் அவர் தான் பொது வேட்பாளர். அவர் தான் வெற்றி பெறுவார். அதாவது இந்த மஹிந்த ஆட்சி காலத்துல சந்திரிக்கா வந்தது போன்று மக்கள் வெள்ளம் அவர் மூலம் படையெடுத்துச்சு. அந்த வகையில இது ஒரு சதி, இது பயங்கர சதி. சதியில 2 பிரிவு. இப்ப இதுல ஒரு விடயத்தை பார்த்து கொள்ளணும். பங்களாதேஷ் விடயத்துல ஷேக் ஹசீனா ஷேக்கை காப்பாத்தி வச்சிருக்கு இந்தியா. அது யாரு? அவங்களுக்கு ஆதரவான படை. அப்ப மோடிஜியை கொல்ல வந்தது வேற படை. இப்பொழுது இந்த பங்களாதேஷ் விடயத்துல இஸ்ரேல், அமெரிக்கா ஒன்று, இந்தியா வேற. நல்லா பார்த்து கொள்ளுங்க. இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்களா இந்த விடயத்தை? பங்களாதேஷ் விடயத்தில இந்தியா ஒரு பக்கம், மேற்குலகம் ஒரு பக்கம். ஆனா எல்லா விடயத்திலையும் ஒற்றுபொரு விடயத்தில இந்தியாவும் மேற்குலகம் இந்த மொசாடு கூட கொண்டு நிற்பாங்க. இப்ப வேற இந்த செய்திக்குள்ள போயிட்டு சில விடயங்களை பேசுவோம். ஜனநாயக ஆதரவு பிரமுகர் மருத்துவமனையில் இறந்ததை அடுத்து பங்களாதேசத்தில் மீண்டும் வன்முறையும் ஆர்ப்பாட்டங்களும் வெடித்து தீ பற்றி எரிகின்றது. டிசம்பர் 12 அன்று மசூதியை விட்டு வெளியேறும் போது முகமூடி அணிந்த ஆசாமிகளால் இளைஞர் தலைவர் ஷரீப் உஸ்மான் ஹாடி சுட்டுக் கொல்லப்பட்டார். வியாழக்கிழமை இரவு இளைஞர் தலைவர் ஷரீப் உஸ்மான் ஹாடியின் மரணத்திற்கு பிறகு பங்களாதேசம் பல நகரங்களில் வன்முறை போராட்டங்களால் உலுக்கப்பட்டிருக்கின்றது. தேசிய தேர்தலுக்கு முன்னதாக மேலும் அமைதியின்மை ஏற்படும் என்ற கவலைகளை பங்களாதேஷ் அரசு, தற்காலிக காபந்து அரசு தெரிவித்திருக்கின்றது. இன்குலாப் மஞ்சா தளத்தின் பொது செய்தி தொடர்பாளரும் பொது தேர்தல் வேட்பாளருமான ஹாடி கடந்த வெள்ளிக்கிழமை டாக்காவில் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய போது முதலாக தொடங்கிய போது முகமூடி அணிந்த நபர்களால் தலையில் சுடப்பட்டார்.
ஆரம்பத்தில் உள்ளூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற அவர் பின்னர் மேம்பட்ட மருத்துவ பராமரிப்புக்காக சிங்கப்பூருக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவர் 6 நாட்கள் உயிர் காக்கும் வசதியில் இருந்த பிறகு இறந்துவிட்டார். டாக்காவில் சமூக ஊடகங்களில் பரவிய வீடியோக்களில் நாட்டின் மிகப்பெரிய தினசரி செய்தித்தாளான புரோதம் அல் மற்றும் டெய்லி ஸ்டாரின் அலுவலகங்களை கும்பல்கள் சேதப்படுத்தியதை காட்டியது. ஹாடியின் பெயரை தூண்டும் உணர்ச்சி வசப்பட்ட வாசகங்கள், ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றன. மேலும் அவரது உயிரை பதித்த தாக்குதலுக்கு விரைவான நீதி மற்றும் பொறுப்பு கூறலை கோரி போராட்டக்காரர்கள் தங்கள் இயக்கத்தை தொடரவும் விரைவான நீதி மற்றும் பொறுப்பு கூறலை கோரவும் உறுதியளித்துள்ளனர். பல பகுதிகள் இரவு வரை பதட்டமாக இருந்தன. மேலும் வன்முறையை தடுக்க கூடுதல் காவல்துறை மற்றும் இராணுவ படைகள் தெருவெங்கும் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. காவல்துறை உடனடியாக எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. அதே நேரத்தில் டெய்லி ஸ்டாரில் ஏற்பட்ட தீ விபத்து கட்டுக்குள் வந்ததாக தீயணைப்புத்துறை தெரிவித்திருக்கின்றது. தற்பொழுது இலங்கையில் 11 மணி காலை வெள்ளிக்கிழமை 11 மணி என்றாலும் அது இலங்கை முறை நேரம் இல்லையா, அங்கு இன்னும் தீ எரிந்த வண்ணமே இருக்கின்றது. போலீசார் அப்படி சொன்னாலும் மாணவர்கள் தலைமையிலான கிளர்ச்சியை தொடர்ந்து பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற பிறகு ஆகஸ்ட் 24 முதல் வங்கதேசம் நோபல் பரிசு பெற்று எங்க இவருக்கு அவனுக்கு நோபல் பரிசு கொடுத்தா மேற்குலகத்தின் அதாவது கைபொம்மை முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால நிர்வாகத்தால் நிர்வகிக்கப்படுகிறது என்பதும் நாட்டின் தேசிய தேர்தல் பிப்ரவரி 12 நடைபெறவும் திட்டமிடப்பட்டிருக்கின்றது. டேட்டு பிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கின்றது. குடிமக்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்று யூனுஸ் வலியுறுத்துகின்றார். நிதானத்தை கடைபிடிக்குமாறும் அவர் சொல்லுகின்றார். ஹாடியின் நினைவாக இடைக்கால நிர்வாகம் நாளை சனிக்கிழமை ஒரு அரசு துக்க நாளை அறிவித்துள்ளது. தேசிய கொடிகள் அரை கம்பத்தில் பறக்க விடப்படும் என்றும் மற்றும் நாடு முழுவதும் சிறப்பு பிரார்த்தனைகளும் துஆக்களும் பள்ளிவாசல்களில் நடைபெறும் என்று யூனுஸ் இடைக்கால அரசு தெரிவித்திருக்கின்றது. துறைமுக நகரமான ஷிட்டகாங் உட்பட பங்களாதேசம் முழுவதும் பல நகரங்களிலும் வன்முறை பதிவாகி உள்ளது. வார தொடக்கத்தில் புதிய இந்திய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்து அமைதியின்மை ஏற்பட்டது. ஹசீனா டெல்லிக்கு தப்பிச் சென்றதிலிருந்து அண்டை நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் மோசமடைந்தன. புதன்கிழமை ஜூலை ஒற்றுமை என்ற பதாதையின் கீழ் நூற்றுக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் டாக்காவில் உள்ள இந்திய உயர் ஸ்தாரிகர் ஆலயத்தை நோக்கி அணிவகுத்து சென்று இந்தியாவுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர். அதே நேரத்தில் ஹசீனாவை திரும்ப பெற கோரினர். இப்ப நீங்க இந்த கொலைக்கு யாருன்னு நீங்களே புரிச்சு கொள்ளலாம், நாம சொல்ல முடியாதுங்க. உங்களுக்கு விளக்கத்தை தாரம். இதை மீண்டும் அந்த செய்திக்குள்ள உங்களுக்கு டபுள் என்று தாரம். புதன்கிழமை ஜூலை ஒய்கா அவங்களோட பாசையில அதாவது ஜூலை ஒற்றுமை என்ற பதாதையின் கீழ் நூற்றுக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் டாக்காவில் உள்ள இந்திய ஹை கமிஷனரை நோக்கி அணிவகுத்து சென்று இந்தியாவுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர். அதே நேரத்தில் ஹசீனாவை திரும்ப பெறவும் கோஷக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கூப்பிட்டனர். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே, நம்மளதான் வாய் திறக்க விடுறாங்களே. ஜனநாயக ஆதரவு பிரமுகர் மருத்துவமனையில் இருந்ததை அடுத்து பங்களாதேசத்தில் வன்முறை போராட்டங்கள் வெடித்திருக்கின்றது. டிசம்பர் 12 அன்று மசூதியை விட்டு வெளியேறும் போது முகமூடி அணிந்த இனந்தெரியாத ஆசாமிகளால் திட்டமிட்டு இளைஞர் தலைவர் ஷரீப் உஸ்மான் ஹாடி கொல்லப்பட்டதாகவே இளைஞர் பேரணி குழுக்கள் மிகவும் ஆர்ப்பாட்டத்தில் முன்னின்று கூக்குரல் இடுகின்றார்கள். ஜனநாயக ஆதரவு பிரமுகர் மருத்துவமனையில் இருந்ததை அடுத்து பங்களாதேசத்தில் வன்முறைகள் கட்டுக்கடங்காத வண்ணம் மேலோங்கி செல்வதாகவும் அது பல நகரங்களுக்கு அநேகமாக அது காட்டு தீ போன்று பரவும் என்றும் அங்கிருந்து கிடைக்கும் ஆங்கில செய்தியாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். சிங்கப்பூரில் உள்ள ஒரு மருத்துவமனையில் 2024 ஜனநாயக ஆதரவு பிரமுகரின் இளைஞர் தலைவர் இறந்ததை அடுத்து 25 அடுத்து வெள்ளிக்கிழமை இன்று அதிகாலை முதல் பங்களாதேச நகரில் வன்முறைகள் வெடித்திருக்கின்றது. ஷரீப் உஸ்மான் ஹாடி 32 வயதுடன் இருந்ததாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அவரது கொலையாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்ற கோஷங்கள் தான் அங்கு வலுப்பெற்று வருகின்றது. கொழும்பு முதல் காத்மண்டு வரை ஆவேசமான இளைஞர் இயக்கங்கள் வேரூன்றி உயிரெடுக்கின்றன என்று வீர முழக்கம் எடுக்கின்றார்கள். அதாவது ஆசியாவின் ஆச்சரியம் கோட்டையனை ஓட்டங்காட்டிய அறகலைய அங்கு பங்களாதேசத்தில் ஜென்ஸ் போராட்டமாகத்தான் அது மாறி இருந்தது.
என்னால் இனி சுவாசிக்க முடியவில்லை, அதிக புகை இருக்கிறது, நான் உள்ளே இருக்கிற, நீங்கள் என்னை கொல்கிறீர்கள் என்று அவர் தனது பேஸ்புக்கில் பதிவு செய்திருந்தாராம். டெய்லி ஸ்டார் கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ அதிகாலை 1:40 மணிக்கு வியாழக்கிழமை காட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது என்று சொல்லப்பட்டாலும் அங்கு 27 ஊழியர்கள் இன்னும் அதுக்குள்ளே இருக்கின்றார்கள். தீ இப்பொழுது ஓரளவு கட்டுக்கடங்கப்பட்ட சொல்லப்பட்டாலும் தீ எரிந்து கொண்டிருப்பதாகவே அங்கு சொல்லப்படுகின்றது. நாங்கள் கட்டிடத்தில் பின்புறத்தில் தஞ்சம் புகுந்தோம், அவர்கள் கோஷமிடுவதை கேட்க முடிந்தது என்று ஸ்டார் செய்தியாளர் அஹமது தீப்தோ போராட்டக்காரர்களை குறிப்பிட்டு கூறியிருக்கின்றார். அவர்தான் உலகத்துக்கு செய்திகளை அங்கிருந்து தொகுத்த வண்ணம் இருக்கின்றார். வங்கதேசத்திற்கான இந்திய துணை தூதரின் வீட்டையும் நூற்றுக்கணக்கான மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் கூட்டத்தை கலக்க போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதாக உள்ளூர் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆக கூடுதலாக தலைநகரிலிருந்து செல்லும் ஒரு முக்கிய நெடுஞ்சாலையை போராட்டக்காரர்கள் தடுத்து நிறுத்தி நாட்டின் தென்கிழக்கில் உள்ள ஷட்டகிராமில் உள்ள ஒரு முன்னாள் அமைச்சரின் வீட்டை தாக்கினர் என்று உள்ளூர் தொலைக்காட்சியில் காட்டப்பட்ட செய்திகள் தெரிவிக்கின்றன. டாக்காவில் உள்ள பங்களாதேச கலாச்சாரத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மையமான ஷைனா புட்டையும் போராட்டக்காரர்கள் தாக்கியிருக்கின்றார்கள். வெள்ளிக்கிழமைக்கு முன்னதாக சிங்கப்பூர் அதிகாரிகள் ஹாடி உள்ளூர் மருத்துவமனையில் இறந்து விட்டதாக தெரிவித்திருக்கின்றார்கள். மருத்துவர்களின் சிறந்த முயற்சிகள் இருந்த போதிலும் திரு ஹாடி காயங்களுக்கு ஆளானார் என்று சிங்கப்பூரின் வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் கூறியிருக்கின்றது. பங்களாதேச அதிகாரிகளுக்கு அவரது உடலை திருப்பி அனுப்புவதில் உதவி பெறுவதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். டாக்காவில் நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் ஹாடியின் மரணத்தை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. அவரது மறைவு தேசத்திற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றும் யூனுஸ் ஒரு தொலைக்காட்சியில் தெரிவித்திருக்கிறார். தப்பிதான் மனுஷன். ஜனநாயகத்தை நோக்கிய நாட்டின் பயணத்தை பயங்கரவாதம் அல்லது இரத்த களரி மூலம் நிறுத்த முடியாது என்றும் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை 1.5 நாள் தூக்க தினம், இன்று ஜும்மா தொழுகைக்கு பிற்பாடும் நாளையும் ஒரு தினமும் 1.5 நாட்கள் துக்க தினமாக மசூதிகளில் சிறப்பு பிரார்த்தனைகளும் துவா பிரார்த்தனையும் நடைபெற வேண்டும் என்று அரசாங்கம் வலியுறுத்தி இருக்கின்றது. மாணவர் போராட்ட குழுமான இன்கிலாப் மஞ்சாபின் மூத்த தலைவரான ஹாடி ஹசீனா சுயமாக நாடு கடத்தப்பட்ட நிலையில் இருக்கும் இந்தியாவை வெளிப்படையாக விமர்சிப்பவர். அப்ப ஆக இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே இந்த கொலைக்கு யாரு சூத்திரதாரி என்று. பங்களாதேஷுக்குள்ள அமெரிக்காண்ட உளவாளிய சுட்டு கொண்டது இந்தியா தான். இதை நீங்களே முடிவு பண்ணுங்க. ஆனா போலீஸ் அடிச்சு கேட்பான், எந்த வாயில நான் சொல்ல மாட்டேன். இதற்கிடையில் பங்களாதேச காவல்துறையில் ஹாடியை சுட்டுக் கொண்டவர்களை தேடும் பணியை தொடங்கினர். எங்கடா தேட போறீங்க? 2 முக்கிய சந்தேக நபர்களின் புகைப்படங்களை வெளியிட்டு அவர்களை கைது செய்ய வழிவகுத்த தாவல்களுக்கு $5 மில்லியன் சுமார் $42,000 வெகுமதியை வழங்குவதாகவும் அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. 170 மில்லியன் மக்களை கொண்ட முஸ்லிம் பெரும்பான்மை நாடான பங்களாதேசம் பிப்ரவரியில் தனது பாராளுமன்றத்திற்காக 300 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நேரடியாக வாக்களிக்கும். மேலும் 50 பெண்கள் பட்டியலில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஜனவரி 2024 நடைபெற்ற கடைசி தேர்தல்கள் ஹசீனாவுக்கு 4வது முறையாகவும் அவரது அவாமி லீக் 222 இடங்களையும் பெற்றது. ஆனால் எதிர்கட்சிகளால் ஒரு போலி என்று கண்டிக்கப்பட்டது. 3 முறை முன்னாள் பிரதமர் ஹலிதா ஜியா தலைமையிலான பங்களாதேச தேசியவாத கட்சி வரவிருக்கும் வாக்கெடுப்பில் வெற்றி பெறும் என்றும் பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. டாக்காவில் தீவிர சிகிச்சை பிரிவில் ஜியா நுரையீரல் தொற்றுடன் போராடி வருகிறார். மேலும் அவரது மகனும் அரசியல் வாரிசுமான தாரிக் ரஹ்மான் 17 ஆண்டுகளுக்கு பிறகு டிசம்பர் 25 அன்று பிரிட்டனில் நாடு கடத்தப்பட்டதிலிருந்து திரும்ப உள்ளார். 1936ஆம் ஆண்டில் மறைந்த கார்டியன் உரிமையாளரும் புகழ்பெற்ற ஆசிரியருமான ஷீபி ஸ்காட்டின் மகனான ஜான் ஸ்காட் ஒரு ஊடக வாரிசாக கேள்விப்படாத ஒன்றை செய்தார். அவர் பெரிய நன்மைக்காக தனது பங்குகளை விட்டுக் கொடுத்திருக்கின்றார் என்ற செய்தியும் கசிந்திருக்கின்றது. ஆக பங்களாதேசத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயகவாதி சுட்டுக் கொண்டதன் விளைவாக பங்களாதேசம் மீண்டும் கலவரத்தால் சூழப்பட்டிருக்கின்றது. பார்ப்போம் அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் என்று. மேலும் அங்கு இந்தியாவின் கை ஓங்கி இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் புரிந்திருப்பீர்கள், பங்களாதேசத்தில் காலிதா அவர்கள் இந்தியாவுக்கு ஆதரவாக இருந்து அங்கேதான் அவர் புகலிடம் கோரியிருக்கின்றார். எனவே காலிதா அவர்களுக்கு இந்தியா ஒரு ஒரு புகலிடத்தை கொடுத்திருப்பதால்
இந்தியாவுக்கு எதிராக எந்த சக்தி வந்தாலும் அது இந்தியாவுக்கு பிடிக்காது என்பதையும் மக்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த செய்திக்குள்ள ஆழங்களையும் புரிந்து கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.